TNPSC aptitude question number 32. A and B can together finish a work in 30 days. ஓகேங்களா, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிக்க முடியும். அப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ 1/A plus 1/B equal to 1/30 அர்த்தம். ஓகேங்களா, they worked at it for 20 days and then B left. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 20 நாட்கள் சேர்ந்து செய்தனர். பிறகு பி ஆனவர் வேலைக்கு வரவில்லை. அப்ப என்ன ஆகும்னா 20 into 1 plus A plus 1/A plus 1/B அப்படின்னு போடணும். அதாவது 20 நாட்களே இவங்க செஞ்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகும், 20 into இப்பதான் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல 1/A plus 1/B யோட வேல்யூவே 1/13 பார்த்துருக்கோம். அதை வந்து நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்க 1/13 போடலாம். ஓகேங்களா, அப்போ 1/13 போட்டிங்கன்னா 0 0 கட் ஆயிடுச்சுன்னா 2/3 வந்துடும். அதாவது 2/3 ஆஃப் த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்போ எவ்வளோ ரிமைனிங் ஒர்க் இருக்கு? ரிமைனிங் ஒர்க் வந்து 1/3 இருக்கு. இப்போ என்ன ஆகுது, the remaining work was done by A alone in 20 more days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. அதாவது number of days is equal to remaining work by capacity of the person. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ண போறேன், இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். நம்பர் ஆஃப் டேஸ் n நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இல்லை சாரி, n கண்டுபிடிக்க வேணாம். n வந்து 20 நாளில் A முடிச்சதா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ n வந்து 20. ஓகேங்களா, ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ, 1/3 ஹோல் டிவைடட் பை கெப்பாசிட்டி A தானே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ 1/A நீங்கள் போடணும். ஓகேங்களா, அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1/A ஈக்குவல் டு 1/3/20 ஆகிடும். இது சாரி 1/3/20 ஆகிடும். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1/16 வரும். அப்போ ஏவோட கெப்பாசிட்டி வந்து 60 டேஸ், அதாவது 60 நாட்கள்னு அர்த்தம். ஓகேங்களா, இருவரும் அந்த வேலையை 20 நாட்கள் சேர்ந்து செய்தனர். பிறகு பி ஆனவர் வேலைக்கு வரவில்லை. ஏ மட்டும் மீதமுள்ள வேலை 20 நாட்களில் செய்து முடித்தார் எனில் ஏ மட்டும் முழுவதும் அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? அதாவது அவங்க 1/A என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி 1/60 கண்டுபிடிச்சோம். அதாவது 60 நாட்கள் ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் சம் ஒர்க் ரிமைனிங் இருக்கு, அதை யாரோ செய்யறாங்க அப்படின்னா, அப்ப நான் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னா, நீங்க n is equal to remaining work by capacity போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, அது போக இதுல இந்த சின்ன சின்ன ஈக்குவேஷன் ஃபார்மேஷன், எவ்ரி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் இருக்கு. அதையும் நீங்க சேர்த்து கத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒர்க் டன் டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்.